இன்றைக்கி நாங்கள் ஒரு பேய் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பைக்கில் 4 பேர் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உண்மை சம்பவம் அந்த இடத்துல நடந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து இங்கே பேய் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம்தான். ஸோ கிராமத்தில் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அது உண்மையாக பொய்யா அவங்க சொன்ன மாதிரி அங்கே பேய்கள்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம். வாங்க, இதுக்கு மேலே உள்ளதை நான் வீடியோவில் போய்கிட்டே சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே வண்டி போகாதுன்ற காரணத்தினால நாங்கள் இறங்கி நடந்து போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து சேரும் மலை அதுவுமா இருக்குது. ரோடும் பார்த்திங்கன்னா ரோடே கிடையாது. ஸோ எல்லாமே ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஆஃப் ரோடு கூட கிடையாது, நடந்து தான் போகணும், அந்த மாதிரி சூழ்நிலை. ஸோ நாங்கள் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இது போக போக வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்றதை நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதாங்க உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வழியே எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி ஒரு வீடு எதுவுமே கிடையாது. நாங்கள் இருந்ததுக்கு பின்னாடி தான் அந்த ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம உள்ளே போகக்கூடிய இடங்கள் எல்லாமே பயங்கரமாக தான் இருக்கும். பாருங்கள், நான் கூட பாம்புன்னு நினச்சேன் அந்த கட்டையை. பறவைங்க சத்தம் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. உள்ளே போக போக இந்த பூச்சி ஒன்று சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கேட்குதா? இதில் தாங்க உள்ளே போயிட்டுருக்கேன் நான். இதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போனால் தான் நம்ம போகக்கூடிய அந்த வீட்டை வந்து நம்ம நெருங்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த வீட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு நான் அந்த வீட்டுக்கு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு அங்கே வச்சு நான் சொல்கிறேன். இந்த இடத்தோட ஸ்டோரியை அங்கே வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து தனியாக உள்ளே போகிறேன்னு சொல்லிவிட்டு என் கூட வந்த டீமை வந்து நான் நிறுத்தி வச்சுட்டேன் அங்கேயே. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிற த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் தனியாக போனால் தான் அந்த பயத்தோடு பண்ணுறது நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அவங்கள அங்கேயே நிற்க சொல்லிட்டேன் நான். ஸோ அவங்களும் அவங்க வெயிட் பண்ணுறேன், ஏதாவது பிரச்சனைனா மட்டும் உள்ளே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனியாக தாங்க போகிறேன், எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிக்கிறேன். வீடு பார்த்திங்களா, அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த வீட்டுக்கிட்ட போகும்போதே எனக்கு வந்து ஒரு சவுண்டு ஒன்று, அலறல் சவுண்டு ஒன்று கேட்டுச்சுங்க. பகீர்னு இருந்துச்சு. இது கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு தெரியலை. ஆனால் வந்து அந்த சவுண்டு கேட்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அந்த வீட்டில் தாங்க நான் சொன்ன பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம கிட்டே போய் என்னன்றதை பக்கத்தில் போய் இப்போ நம்ம பார்க்குற அந்த வீட்டில் இந்த தண்ணி லாரிங்களுக்கெலாம் வந்து தண்ணி பிடிக்கிற ஒரு மோட்டர் செட்டில் வேலை பார்க்குற ஒரு அப்பா இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12வது படிக்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா +2ல் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்து மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப அடின்னு அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குது. ஸோ அப்பப்போ குடிச்சிட்டு சண்டை போடுறது வைக்கிறதுன்னு வீட்டில் இருந்ததுனால அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா விட்டு விலகி போயிட்டு தான் சொல்லப்படுது. இந்த பொண்ணு மட்டும் தான் அவங்க அப்பா கூட இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்துனதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க அப்பா வேலை பார்க்குற அந்த லாரி செட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் விழுந்து இறந்துருச்சு. வீடு இங்கேயும் அவங்களோட நடமாட்டம் நிறைய இருக்குது. அவங்க அப்பாவை தொந்தரவு பண்ணுறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து ஃபெயில் ஆயிடுச்சின்னு சொல்லி அவங்க அப்பா அடின்னு அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா சப்போர்ட்டும் இல்லை, எல்லோரும் கேவலமாக பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்கு, உன்னை நான் எப்படியாவது பழி வாங்குவேன், செத்தாவது நான் பழி வாங்குவேன்ற வார்த்தையை மட்டும் அந்த பொண்ணு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி சொல்லிட்டு இருந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி திட்டினதுனால அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்க ஏரியில் விழுந்து அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணணுன்றது தான் அந்த பொண்ணோடைய நோக்கமே. ஸோ அவங்க அப்பா வந்து தூங்க விடாமல் நைட்டில் வந்து அந்த லாரி செட்டில் மோட்டர் ஓடுற சவுண்டு கொடுத்து அவங்க அப்பாவை எழுப்புமா. அப்படியே அவங்க அப்பா அசந்து தூங்கினாலும் தட்டி எழுப்பி அவங்க அப்பாவை வந்து தொந்தரவு பண்ணி தூக்கம் இல்லாமல் பண்ணி கடைசியில் வந்து அவங்க அப்பா மனநோயினால் இறந்துட்டா சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்த தான் நம்ம அவங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் அந்த இடத்தோட ஸ்டோரி. என்னால் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்கிறேன், ஏன்னா மழை வருது. ஸோ நாங்கள் சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 மணி 11:30க்கு நாங்கள் கரெக்டாக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்போம். சரி, நம்ம மோட்டர் செட்டு இந்த வீட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம இப்போ வந்து கவர் பண்ண போகிறோம். லைட் ஆயிடுச்சு போ. காலை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வை. இந்த இடம்லாம் நிறையா பாம்புங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த கரண்ட் ஒயர்லாம் அவங்க பழசு கொடுத்தது நல்லா தெரியுது பாருங்கள். இதெல்லாம் கரண்ட் ஒயர் இருக்குது, ஆனால் கரண்ட் கனெக்ஷன் இருக்கான்றது எங்களுக்கு தெரியலை.
மோட்டர் வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கரண்ட் வந்து இன்னும் பழைய போர்டுங்க, தெரியுதா உங்களுக்கு? இதில் தான் அவங்க மோட்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பாத்ரூமு, தெரியுதா உங்களுக்கு? இடம் பால் எப்படி இருக்குது பாருங்கள். யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இதுதான் அவங்க யூஸ் பண்ண தண்ணி தொட்டிங்க. இதெல்லாம் தண்ணி பிடிச்சி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், கரையான் புத்து கட்டியிருக்கு பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மழை வர்றதுக்கான அறிகுறி எல்லாமே இருக்குது. நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. எங்களால் மூவ் பண்ணவே முடியாத அளவுக்கு தண்ணி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இப்போ கூட அங்கே ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. லைட் அடித்து பார்ப்போம். நம்ம எனக்கு கேமராவில் கேப்சர் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போய் ஃபுட்டேஜ் செக் பண்ண தான் தெரியும். ஆனால் வந்து இப்போ பார்த்தோம்னா அங்கே யாருமே இல்லை. நான் சடனாக ரொட்டேட் பண்ணும்போது கேமராவை நான் பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் கிராஸ் ஆனதை நானே பார்த்தேன். இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பெரிய புதார் ஒன்று இருக்குது உள்ளே. ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நல்லா தண்ணி வந்து தேங்கி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆளுங்க வராமல் போகாமல் இருக்கிறதுக்கு இதுவே ஒரு அடையாளம்னு சொல்லலாம். இப்போ நம்ம அவங்க வீட்டோடைய பேக் சைடில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது, திடீர்னு அலற சவுண்டு கேட்குது, இந்த நாய் ஊழ விடுற சவுண்டு கேட்குது. எது வந்து எங்களுக்கு எதுன்னே புரிஞ்சிக்க முடியல. கேமராவை திருப்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மரங்களை பாருங்களேன், அந்த மரத்துக்கு மேலே யாரோ நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் லைட் அடித்து பார்க்குறேன். நான் உள்ளே யாரோ நின்று என்னை எட்டி பார்த்ததை நல்லா கவனித்தேன். நான் ஒவ்வொரு நிமிஷமே திக்குன்னு தாங்க இருக்குது உள்ளே போகிறதுக்கு. இதுதான் வந்து அந்த பொண்ணோடைய வீட்டோடைய பேக் சைடு. இப்போ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த சவுண்டுங்க எல்லாமே வந்து நம்மளை பயங்காட்டிக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும். அந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள், அந்த புல்லுக்கிட்ட ஏதோ ஒன்று அசைஞ்சிச்சு. இப்போது நான் லைட் அடித்து பார்க்குறேன் அந்த இடத்துல. ஆனால் வந்து என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் வந்து உள்ளே நல்லா தெரிஞ்சிச்சுங்க. உள்ளே ஏதோ ஒன்று அசைஞ்சு உள்ளே போகிறத நான் பார்த்தேன். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து இப்போ என்னை யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா கவனித்தேன் நான். ஆனால் வந்து எனக்கு லைட் அடிக்கும் போது அந்த இடத்துல யாருமே இல்லைன்றது தெரியுது. சைலண்ட்டாக இருக்கிறதுனால சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக அப்சர்வ் ஆகுதுங்க எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் மட்டும்தான் இருக்கிறேன். சுற்றி முற்றி எனக்கு தூரத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த பூச்சிங்களோட சவுண்டும் எங்கே இப்போ கூட ஒரு பாம்பு ஒன்று போச்சுங்க. இதில் பயந்துட்டாங்க நான் பார்த்துட்டு. எனக்கு வந்து கேமராவில் ரெக்கார்டாக இருக்கான்னு தெரியல, ஆனால் பாம்பு ஒன்று போச்சு இதில். பாருங்கள், சுற்றி முற்றி யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் உள்ளே நிற்கிறேன். பாருங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்குது பாருங்கள், ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குன்னா கூட. ஸோ இதெல்லாம் நம்ம துணிஞ்சு தாங்க அதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே என்ன தான் இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இது எல்லாமே இந்த ஊர் மக்களை பயமுறுத்துங்க. சும்மா அந்த உருவத்தை மட்டும் பார்த்தோன்னு இல்லை, இது எல்லாமே இங்கே பயப்படுற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு தான் இருக்குது. பாருங்கள், அந்த வீட்டுக்கிட்ட வந்து நான் இப்போ அடிச்சிட்ருக்கேன், பார்த்துட்ருக்கேன் அது இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த வீட்டை வந்து நான் லைட் அடிக்கும் போதெல்லாம் பின்னாடி யாரும் நின்று என்னை எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குங்க. ஸோ அது வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு தெரில. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த வீட்டை பார்க்கும் போதும் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் என்னை எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குங்க. தூரத்தில் நாயா நரியான்னு தெரியல, இந்த ஊழையிடுற சவுண்டும் இந்த பறவைங்களோட சவுண்டும் பயங்கரமாக பயமுறுத்துதுங்க. இது வந்து உள்ளே வந்து இந்த முட்டை வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் பறவைங்க, இந்த தரைய புல்லில். ஸோ அதுங்க வரவும் சத்தம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி கொடுக்குது சவுண்டு. அதுவே பயமாக தான் இருக்குது இங்கே வரதுக்கு. அங்கே யாரோ என்னை எட்டி பார்த்த மாதிரி பாருங்கள், அங்கே யாரோ என்னை எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லை பாருங்கள், இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை பாருங்கள். நல்லா நான் கவனித்தேன். யார் அது தெரியுதா உங்களுக்கு? யாரோ அங்கே நின்று என்னை எட்டி பார்த்து முதல்ல யாரோ அங்கே நின்று என்னை எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆளை காணும் பாருங்கள். நல்ல ஒரு கருப்பு கலர் ஒரு உருவத்தை நான் பார்த்தேன் அந்த இடத்துல.
ஏதோ ஒரு உருவம் அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறது தெரியுதா உங்களுக்கு? அந்த உருவத்தை பார்த்தேன்னா பயத்தில் கீழே போட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த சத்தத்தை கேட்டேன். என்னோடய ஃபிஷ்ஷிங் டீமில் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ 2 பேருமே உள்ளே வந்துட்டானுங்க. வந்துட்டு என்ன ஆச்சுன்னும் போது இங்கே ஒரு உருவத்தை பார்த்தேன்றதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை போய் எடுத்தே ஆகணும், கண்டிப்பாக அந்த பொண்ணு அங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸோ நம்ம அந்த லாரி சைடுக்கிட்ட போயே ஆகணும்னு நான் சொன்னேன். சரி வா நம்ம 3 பேருமே சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க அவங்களும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இதுக்கு மேலே உள்ளதை நம்ம இனிமேல் பார்க்கலாம் வாங்க. அந்த லாரி சைடில் போனால் தான் தெரியும். ஸோ போகும்போது அந்த பொண்ணு வந்து அங்கே லாரி செட்டுக்கு வருமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஸோ அங்கே போனால் தான் எப்படி இருக்குன்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சி வந்து எனக்கு இன்னும் போகலை. ஆனால் வந்து எனக்கு போய் அந்த லாரி செட்டு எப்படியாவது பார்த்து இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக முடிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து அவங்கள கூப்பிட்டு நகர ஆரம்பித்தேன். போக 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 இடங்கள் மாறிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய ரப்பீஸ் கொட்டினது எல்லாமே இங்கே பாருங்கள், ரப்பீஸ் கொட்டி கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாயோ நரியோ ஊழை விட்டுக்கிட்டே இருக்குங்க. அது வந்து இன்னும் பகீர்னு இருக்குங்க உள்ளே போகிறதுக்கு. ஆனால் எங்கேயோ இருந்து தான் கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, நாய் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியலை. ஸோ நாங்கள் மறுபடியும் முன்னாடி நகர ஆரம்பித்தோம். போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பித்தோம். நாய் குலைக்கிறது மட்டும்தாங்க கேட்குது. ஆனால் நாய் எங்கே இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியல. எங்களை யாரோ பின்னாடி தொடர்ந்து வர மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருக்குது. நாய் குலைக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளே முன்னாடி நவர ஆரம்பித்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ்ஸு. உள்ளே போயிட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, தண்ணி கிண்ணி எதுவுமே எடுத்துகிட்டு போகல நாங்கள். அப்புறம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க உள்ளே வரும்போது. தண்ணி கொஞ்சம் குடித்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நார்மலாக ஆனேன். ஸோ இப்போ அவங்களும் வந்து லைட் அடித்து என்னென்ன இருக்குன்றத இடத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு இந்த இடம் புதுசுன்றதுனால அந்த லாரி செட்டை தேடுறதுக்கான டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த லாரி செட்டுக்கான வழி கேட்டோம். அதே வழியில் உள்ளே போங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர, அதுக்குள்ளே வந்து ஒரு செவுறு மாதிரி வரும்னாங்க, ஒரு கிணறு ஒன்று வரும், அதுதான் அடையாளம் சொன்னாங்க. ஏதோ ஒரு தண்ணியை கலக்கிற சவுண்டு எங்களுக்கு நல்லா கேட்டுச்சு. தண்ணியில் யாரோ குதிச்சு விளையாடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஸோ நாங்கள் அதை தேடி போனோம். அது பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த கிணறு நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்கலாக இருந்துச்சு. தண்ணி வந்து கலங்கி இருந்தது மட்டும் தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒன்று குதிச்சதுக்கான அடையாளம். மற்றபடி அந்த கிணறு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து அவங்க சொன்னது வந்து இந்த செவுரு சொன்னாங்க. இங்கேயே ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து முன்னாடி போகிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து. ஸோ இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா விடிய போகுது. பாருங்கள் அந்த நாய்ங்களே பயங்கரமாக இருக்குது. எத்தனை நாய் வந்திருக்கு பாருங்க சுற்றி. நாயோட மூஞ்ச பாருங்கள், ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். அது நாய் உருவம் மாதிரியே தெரியல. நாய் மாதிரியே தெரியல அது பார்க்குறதுக்கு. ஊழ விட்ட நாயை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த நாய் எதை பார்த்து ஊழ விட்டுருக்கோம், அப்படி ஒரு ஆக்ரோஷமாக கத்திருக்குன்றது எங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு உருவத்தையோ எதையோ ஒரு பார்த்து தான் அந்த நாய் வந்து இப்படி ஒரு ஊழையும் அந்த சவுண்டும் கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஏன்னா அந்த சவுண்டு வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி அந்த நாயை வந்து எதையோ பார்த்து அழுகுற சவுண்டு எங்களுக்கு அப்பப்போ கேட்டே இருந்துச்சு. நாங்கள் அந்த வீட்டுக்கிட்ட இருக்கும் போதுலேருந்தே இந்த சவுண்டு நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். சரி வேறு ஏதோ நரிகிரி இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது, நிறையா கூட இருக்கலாம், அது ஊழ விடுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாய் அந்த இடத்துல பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இது நாய் தான் அப்படி ஊழ விட்டுருக்குன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ போக 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 இந்த சவுண்டு வந்து எங்களை பயங்காட்டிகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னோம்ல.
அதுக்கான இதை பார்த்துட்டோம். ஆனால் நாய் எங்களை பார்த்து மனுஷங்களை பார்த்து அது வந்து குலைக்கவோ ஊழாடவோ எதுவுமே பண்ணலை. எங்களை பாட்டு வால் தான் ஆட்டுச்சே தவிர எங்களை எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்து அங்கே இருக்கிற அந்த உருவங்களை ஏதோ பார்த்து தான் அது வந்து இப்படி ஊழ விடுது. அந்த ஊழ விடுற சவுண்டு எனக்கு சரியாக ரெக்கார்ட் ஆகலை, அப்போவே இப்படி இருக்குது. ஆனால் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் அந்த ஃபீல் இருந்திருக்கும் அந்த வீடியோவில். லாரிக்கு தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் அந்த மோட்டர் செட் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க அப்பா பண்ண வேலை பார்த்திங்கன்னா, அந்த லாரிங்களுக்கு தண்ணி பிடிச்சி அனுப்புறது தான் அவங்க அப்பாவோட வேலை. ஸோ அந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் இல்லைங்க வண்டியில். ஸோ வண்டிங்க மட்டும்தான் நிற்கிது. இது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, டிரைவருங்க வந்து நைட்லேயும் வருவாங்க, இங்கே தண்ணி பிடிச்சிட்டு கிளம்புவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிரைவருங்க இப்போ இல்லவே இல்லை, வண்டிங்க மட்டும் தான் நிற்கிது. ஏன்னா நைட்டில் வந்து இவங்க தண்ணி பிடிக்கிறத டோட்டலாக நிறுத்திட்டாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. நைட்டில் இங்கே வந்து தங்கி இந்த மோட்ரு போட்டு தண்ணி பிடிக்கிறவர் வேறு ஒருத்தர் வேலைக்கு மாற்றுறதா சொல்லப்படுது. ஆனால் அவரையும் வந்து இந்த இடத்துல பயங்கரமாக பயங்காட்டி தூங்க விடாமல் அவரை எழுப்பி தொந்தரவு பண்ணி இந்த இடத்த விட்டே அவரை வந்து போக வச்சுருக்கு. ஸோ அது மாதிரி பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்து நைட்டில் வந்து மோட்ரு போடுறதுக்கு ஆள் கிடையாது, செட்டு பூட்டி தான் இருக்கும். ஸோ அதனால் லாரியை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க, காலையில் தான் தண்ணி போட்டு எடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இடத்த சுற்றி பார்க்குறோம், வண்டிங்க எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ நாங்கள் அந்த ஏரியை பார்த்தோங்க. அந்த பொண்ணு விழுந்து இறந்த ஏரி வந்து அவ்வளோ பெரிய ஏரிங்க அது. அங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு தண்ணி தெரிஞ்சிருக்கும். ஆனால் சரியான ஆழமுள்ள ஏரி தாங்க இது. பாருங்கள் எப்படி இருக்குது ஏரின்றது. இதுதாங்க அந்த லாரிங்க வந்து வரதுக்கான ரோடு வந்து அந்த லைட்டுங்க தெரியுதுல்ல, அதுதான் வந்து அந்த மெயின் ரோடு. இது வழியாக தான் உள்ளே வந்து லாரிங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகும். இதுக்கு பின்னாடி தாங்க அவங்களோட நம்ம வந்த வழி பூரம் இதுக்கு பின்னாடி வந்த ரூட்டு தான். ஸோ வாங்க, இந்த ஷெட்லேயும் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட்டாக அந்த பொண்ணு உயிரை விட்ட இடம் இது தான். ஸோ இங்கே வந்து தான் அவங்க அப்பாவை தேடி வந்துட்டு சண்டை போட்டு கடைசியில் அவங்க அப்பா போயிட்டாரு, இந்த பொண்ணு அழுதுகிட்டே இங்கேருந்து தண்ணியில் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது இறந்ததுக்கு அப்புறம் தான் காலையில் தான் அவங்களோட பாடி எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க, நம்ம தண்ணியில் எப்படி இருக்குது, ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் தெரியுதான்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி தெரியுது, என்னால் உள்ளெல்லாம் போக முடியல. ஆனால் வந்து நான் தூரத்தில் இருந்து தான் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள்.